Hello students, in class 10th Maths சமச்சீர் lesson number 1ல exercise 1.3ல 4th sum பார்ப்போம். A graph represents the function f of x. function வந்து f of x ன்னு கொடுத்துருக்காங்க. is given in the figure. இந்த graphல வந்து represent பண்ணியிருக்காங்க. It is clear that f of 9 is equal to 2. f of 9 வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கனாக்கா 2ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது find the following value of the function f of 0, f of 7, f of 2, f of 10 கண்டுபிடிக்கணும். For what value of x is f of x is equal to 1. Next is third question வந்து describe the following domain range. Next fourth question what is the image of 6 under f. இப்போ solution பார்ப்போம். இப்போ சொல்யூஷன் இப்போ கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 9 வந்து 2ன்னு சொல்லி சம்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கிராஃபில் வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கிராஃபை வச்சு தான் நம்ம சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் 0 வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதாவது எஃப் ஆஃப் 0 வந்து இங்கே இருக்குது. எஃப் ஆஃப் 0வாக இருக்கையில் ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன இருக்குனாக்கா 9ல் இருக்குது. ஸோ இங்கே என்ன நீங்கள் எழுதிடணும்னா 9 எழுதிடணும். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 7 பார்க்கணும். நம்ம f of 7 பார்க்கணும். f of 7 வந்து பாருங்கள், f of 7 வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. f of 7 வந்து என்னது 6, அதை வந்து நம்ம இங்கே எழுதிடணும். நெக்ஸ்ட்டு f of 2 பார்க்கணும். f of 2 வந்து இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது. f of 2 வந்து இங்கே இருக்குது. இந்த 2 வந்து எங்கே போய் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். 2 வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, 6ஓட கனெக்ட் ஆகிருக்கு இல்லை, இங்கேருந்து பாருங்கள் 6ஓட கனெக்ட் ஆகிருக்கு. 2 வந்து 6ஓட கனெக்ட் ஆகிருக்கு. f of 10 பாருங்கள், 10 வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். 10 வந்து 0 ஆக்சஸில் இருக்குது. 10 வந்து எங்கே இருக்குது, 0ல் இருக்குது. ஸோ 10 வந்து என்னது 0ன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் கொஷின் பாருங்களேன். இதுலேயே ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 இருக்குது அப்படின்றத பார்க்கணும். எந்த வேல்யூவாக இருக்கையில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 இருக்குன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது. இந்த 1க்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் இங்கே பாருங்கள், இந்த இடம் தான் வந்துட்டு என்னதுனாக்கா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து என்னன்னாக்கா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9.5. ஸோ 1 இருக்கையில் என்னது எக்ஸோட வேல்யூ வந்து 9.5 இருக்குது. ஸோ இங்கே 9.5ன்னு எழுதிடணும். அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்கிரைப் தி ஃபாலோயிங் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே டொமைன் அப்படின்றது என்னது, டொமைனுன்றது இதுதான் டொமைனு. என்னது 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கிறது தான் டொமைனு. இது வந்து ஒரு ஹோல் நம்பர் இல்லையா. இப்போ ரேஞ்ச் அப்படின்றது என்னது, ரேஞ்ச் எது வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கு, 9 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 9ன்றதை நம்ம எழுதணும். இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ 0லேருந்து 10 வரைக்கும். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், இப்படியே எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா அப் டு 10 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் ரேஞ்சு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ சச் தட் எதுலேருந்து 0, 1, 2 எக்ஸெட்ரா அப் டு எவ்வளோ வரைக்கும் இருக்குது, 9 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்படியும் எழுதிக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம இப்படி எழுதிக்கலாம். இதுதான் தேர்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் அதாவது 6 இருக்கு இல்லையா. இப்போ இந்த 6 இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் 6 வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்குனாக்கா 5ஓட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எஃப் ஆஃப் 6 வந்து என்னதுனாக்கா 5 அப்படின்னு எழுதிடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.